ராகியே, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, யார் எது பேசினாலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசுபவர்கள் 1000 பேசுவார்கள். அது அனைத்தையுமே மனதில் நீ எடுத்துக்கொண்டே இருந்தாயானால் உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்? உன் இஷ்டத்திற்கு எப்படி வாழ முடியும் சொல்? வாழ்க்கை என்பது உன் இஷ்டத்திற்கு நிம்மதியாக நேர்பாதையில் வாழ்வதுதான். உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ்ந்தால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷத்தை தருமே தவிர, மற்றபடி நீ வேறொரு நபருக்காக வாழும் பொழுது அது உனக்கு சந்தோஷத்தையே தராது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நரகம் போல மாறிவிடும். அதனால் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள். எக்காலமும் நீங்கள் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். இந்த வாராகியானவள் உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க எவ்வளவு முயற்சி செய்கிறேன், நீங்கள் எந்த இடத்திலும் தோற்று போகக்கூடாது என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் மறக்க வைக்க நான் நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்தி தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இதுவரைக்கும் காணாத பேரின்பங்கள் அனைத்தையும் காண்பீர்கள். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழுவதை விட, ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை தருகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ செய்யாமல் விடுவதே உன் வாழ்வில் நல்லது. அது மட்டும் அல்ல தங்கமே, இது போல எல்லா விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அது உன் மீது கூட தவறாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அது அந்த விஷயத்தின் மீது தவறு, அது உனக்கு ஒத்து வரவில்லை என்பது. அதுவே நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு கஷ்டத்தை தருகிறது என்றால் முதலில் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் தங்கமே, வாழ்வில் எதுவும் சுலபமாக கிடைத்து விடாது. எல்லாமே கஷ்டப்பட்டுத்தான் கிடைக்கும். அதனால் கஷ்டப்படுகிறோமே என்று நினைத்து வருந்தாமல், நிச்சயமாக இந்த மாற்றம் நம் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இந்த கஷ்டம் என்று நினைத்து உன் வாழ்வில் நீ அடுத்தடுத்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நான் சொல்வேன் போதும். இதற்கு மேல் சந்தோஷப்படுவாய். நான் சொல்கிறேன், இதற்கு மேல் நீயே பார்த்து வியக்கும் வண்ணம் பல சந்தோஷங்கள் உன் வாழ்வில் இருக்கும். இனிமேல் எனக்கு இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று புலம்பவே மாட்டாய். ஏனென்றால் நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பே உன் வாழ்வில் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடந்துவிடும். இதற்குமே இது நடக்காதோ அது நடக்காதோ என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையே அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்பாமல் வேறு யார் நம்ப போகிறாய்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் நம்ப வேண்டும். நீங்கள்தான் அனைத்து விஷயங்களையும் மாற்ற முடியும். என்னுடைய தங்கமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதற்கான உதவியையும் அதற்கான அனைத்து விஷயங்களையும் நானே உனக்கு தருவேன். உனக்கு ஏதாவது ஒரு சிறு இடத்தில் பயம் இருந்தால் அந்த பயத்தை போக்கி சந்தோஷத்தை உனக்கு நான் தருவேன். இதற்கு மேல் பயப்படவே வேண்டாம். இதற்கு மேல் எந்த ஒரு நிலையும் நீ நடுங்கி நின்று மற்றவனுக்கு கை கட்டி நிற்கவே வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் சொல்வது, யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக ஒரு ஜீவன் வாராகி இருக்கிறார். எந்த நிலையிலும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் தங்கமே. இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி நீ நல்ல பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் நீ உனக்காக செய்து கொள்வதை விட உன் குடும்பத்திற்காக அதிகமாக நீ உழைக்கிறாய். நிச்சயமாக நீ எந்த அளவு உன் வாழ்வில் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த அளவு நிச்சயமாக உன் வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாகவே இருப்பாய். நீ பார்க்கும் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக அதுபோலெல்லாம் பயமுறுத்தும் அளவுக்கெல்லாம் இல்லை. நீயே எல்லாவற்றையும் கடந்து வருவாய். நீயே எல்லாவற்றையும் சரியும் செய்வாய். யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாராகியானவள் இருக்கும் வரை நீ தைரியத்தோடு தான் இருக்க வேண்டும். நீ யாருடைய பிள்ளை? இந்த தைரியத்தின் நாயகியுடைய பிள்ளை. இந்த தைரியத்தின் நாயகியானவள் எப்பொழுதும் தைரியமாகத்தானே இருப்பாள். அதுதானே என்னுடைய குணம். அப்பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? நீயும் தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். அவளை எல்லாவற்றையும் விடு. சீக்கிரமாக எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கைக்கு வா. கேட்டால் யாராவது ஏதாவது சில விஷயங்களை பற்றி கேட்டால் தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யாராவது உன்னிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு புன்னகையோடு வந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் அவர்களுக்கு சொல்லி உன்னை நல்லவனாகவும் உன்னை கெட்டவனாகவும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. நீ ஒன்று சொல்வாய், ஆனால் வெளியில் போய் அவர்கள் வேறொன்றாக சொல்வார்கள். அதனால் யாராவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் தயவு செய்து சிரித்து கொண்டு நகர்ந்து விட. ஏனென்றால் அவர்கள் பேசுவதற்கு எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் தான் உன்னிடம் வந்து கேட்கிறார்கள், நீ எப்படி இருக்கிறாய்? நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது தானே என்று. நீ சரியாகிவிட்டது என்று சொன்னாலும் வெளியில் போய் 4 பேரிடம் அவள் வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாளாம் என்பதை சொல்வார்கள். இதெல்லாம் தேவையா? யார் உன் வாழ்க்கையை பற்றி கேட்டாலும் சரிதான், பயப்படாமல் சிரித்து கொண்டு நகர்ந்து விடு. இதுதான் உன் வாழ்வுக்கு நல்லது. அதுதான் உனக்கு மன உளைச்சலும் இருக்காது. அவர்களுக்கு நேராக நீ கம்பீரமாக நிற்கிறாய் என்பதும் அவர்களுக்கு புரியும். எந்த ஒரு இடத்திலும் உன்னை நீயே விட்டு கொடுத்து விடாதே. எல்லா இடத்திலும் நீ தைரியமானவள் என்பதை காட்டிக்கொள். உன்னுடைய மனதுக்குள் 1000 வழிகள் இருந்தாலும் வெளியில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நீ தைரியமானவள் என்பதை மட்டுமே காட்டிக்கொள். புரிகிறதா? இந்த வாராகியானவள் கூடிய சீக்கிரத்தில் உன்னை எதற்குமே கவலைப்பட விடாமல் எல்லா விஷயத்தையுமே இன்பமான விஷயங்களாகவே மாற்றி அமைப்பேன். தைரியத்தோடு இரு. உன் வாழ்வில் நானே அனைத்திற்கும் பொறுப்பு. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். எல்லா விஷயத்தையும் இந்த வாராகி நானே சரி செய்து உன் வாழ்வில் நல்ல அமோகமாக நடத்தி வைப்பேன். பல பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டுத்தள். தூசி போல பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுத்தள். அனைத்து விஷயங்களையும் நானே உனக்கு பார்த்து சரி செய்து உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தில் அமர்த்துகிறேன். பொறுமையாக இருந்தால் வாழ்வில் நீ கம்பீரமாக நிற்கலாம். அவசரத்தோடு இருந்தால் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாதியில் நின்றுவிடும். அதற்கு பிறகு கஷ்டம்தான். நான் எல்லா விஷயத்தையும் தருகிறேன். தைரியமாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள். யாரை கண்டு மஞ்சாதே. எல்லா நாளும் இனி உனக்கு சுபமான நாளே. ஜெய் வாராகி.